ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ வந்து வீடியோவில் சாங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாங்கு. ஸோ ரீசெண்டாக வந்து நான் ஒரு 2 டேஸ் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி. ஸோ எடிட் பண்ணலாம்னு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எடிட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்னு சீட்டாகவும் நம்மளோட ஸ்டைல் நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐக்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா, நம்ம எடிட் பண்ணுற பிக்கு எல்லாத்தையுமே ஒரே சைஸில் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? அது கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் போயிட்டு ஃபோர்ஸ்ட் ஃபைல ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் போயிட்டு மீடியா நீங்கள் கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பிக்கு தகுந்த மாதிரி கட் அந்த மாதிரி ஃபுல் ஸ்கில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் மேலே பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் கிரேஃப்ரா பஸ் பெஞ்ச் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிளஸ் பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு ஃபர்ஸ்ட் ஃபைல கன்வெர்ட் ஆயிரும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண எல்லா பிக்குமே நீங்கள் ஒன் பண்ண கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ மறக்காமல் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கரெக்டாக அப்போ தான் பிக் ஆட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நம்ம அப்படி பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து பர்மிஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஷோகும். ஸோ எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு பிக்கை மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் இருக்குங்க. இந்த இடத்துல கீழே ஒரு க்ரீன் கலர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்டரை கொட்டு இந்த ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண பிக் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பர்சன் கிளிக் பண்ணாக்க கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த ஃபிலிமில் இந்த பிக் ஆடு ஜஸ்ட் உங்களுக்கு சரி ஆடலைனாக்கா பேக் போயிட்டு கீழே முடிச்சல் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே. ஸோ அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க 11 கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எதுவும் ஆட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெஸ்ட் வேணாக்க கீழே டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே. அவ்வளோ. இப்போ நாம் அப்படியே வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ இது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். இதில் எப்படி போய் ஆட் பண்ண பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கிட்ட வந்து பண்ண வந்துக்குங்க. இப்போ கீழே ஒரு க்ரீன் கலர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டார்டிங் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக் நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பர்சன் கிளிக் பண்ணாக்க கட் அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க பிக்கு ஆட் ஆயிரும். ஸோ இதே சமயத்தில் அடுத்த இருக்க க்ரீன் கலரில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க ஒரு 4 குரூப் இருக்கும். இதுலேயும் நீங்கள் பிக் ஆட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி தான். ஸோ எப்படி உங்களுக்கு சொல்லிட்டா, ஸோ முன்னாடி வந்து பண்ணாக்க நம்ம குரூப்பில் பிக் ஆட் பண்ணுங்க பாருங்கள், அதே மாதிரி தான். ஓகே. ஸோ ஆட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. ஸோ எதாவது டவுட்டாக இருந்துச்சுனாக்கா இன்ஸ்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் க்ரீன் கலர் இருக்கும். இதிலும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் அதில் கிளிக் போயிட்டு கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டாண்ட் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு செலக்ட் போயிட்டு மேலே பர்சன் கிளிக் பண்ணாக்க அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஓகே. இதே சேமத்தில் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ண மறக்காதீங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை தருவிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா என்ன பண்ணணும்? ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க, பண்ணாதுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களே நான் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா.